Welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD 3D டிராயிங் ட்ரா பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2D டிராயிங் ட்ரா பண்ணிவிட்டு அந்த 2Dயை எப்படி நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறது அந்த இதை பற்றின வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். சாலிடில் ஏற்கனவே ப்ரிமிட்டிவ் பார்த்தாச்சு. ப்ரிமிட்டிவ் எதுக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக நம்ம 3D ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ 2Dயை 3Dயை மாற்றுறதுக்கு அந்த சாலிடில் எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு, ஸ்வீப்பு, லாஃப்ட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம 2Dயை 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐசோமெட்ரிக் வியூஸ் போயிடுவோம். நம்ம ஐசோமெட்ரிக் வியூஸ் போயாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோஆர்டினேட் ஷோ பண்ணிக்கிங்க. ஷோ கோஆர்டினேட் ஓகே, இங்கே ஷோ ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் 2Dயை 3Dயாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கணும். அந்த ஸ்கெட்சு க்ளோஸ்டு லூப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு சாலிட் கிரியேட் ஆகும். ஓப்பனாக இருந்துச்சுனாக்கா சர்ஃபேஸாக கிரியேட் ஆகும். க்ளோஸ்டு லூப்பாக இருந்தாலும் பாலிலைனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாலிடு கிரியேட் ஆகும். இப்போ சாலிட்லேயும் இதேமாரி எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு, ஸ்வீப்பு தான் இருக்குது. அதேமாரி சர்ஃபேஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ஃபேஸாகவும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், சாலிடாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த இருக்க பாருங்கள், ரிவால்வு, எக்ஸ்ட்ரூடு, ஸ்வீப்பு, லாஃப்ட் அப்படின்ட்டு. இப்போ ஹோம் போயிட்டு இதில் ஒரு ரெக்டாங்குலர் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணியாச்சு. மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்துக்கலாம். நான் சும்மா காமனாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ சாலிடில் எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கீபோர்டில் என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை விசுவலைஸில் இப்போ 2D ஒயர் ஃப்ரேமாக இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் ரியலிஸ்டிக் கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு 2D ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு ஸ்கெட்சை அதை 3D கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ ஹோம் போயிட்டு ஒரு ஸ்கொயர் க்யூப் ட்ரா பண்ணும். ஓகே, இப்போ இதை சாலிட் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு க்யூப் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதேமாரி உங்களுக்கு தேவையான என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்லாம் நீங்கள் 2Dயில் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு தென் நீங்கள் அதை சாலிடை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளை எப்படி சிலிண்டராக மாற்றுறது பார்ப்போம். சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ணினாக்கா ஒரே ஆப்ஜெக்டாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ தான் ட்ரா உங்களுக்கு சாலிட் கிடைக்கும் நமக்கு. இப்போ சாலிட் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கமெண்டில் காமிக்குது. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாடல்ஸ் கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு 2D ஸ்கெட்சு நம்ம சாலிடாக கன்வெர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ ஜென்ரலாக ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். எஃபெக்ட் அப்படின்னா லைன் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, எஸ்கேப். இப்போ இந்த
தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகேவா, தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சாலிட் போயிட்டேன், எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். நான் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அப்போ தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியா, செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிடாக வராமல் சர்ஃபேஸாக வருது பாருங்கள். தெரியுதுங்களா, சாலிடாக இல்லாமல் சர்ஃபேஸாக இருக்குது. இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, ரீஜியன் பண்ணிக்கணும். ஆர்இஜி அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து டைப் பண்ணால் வந்துடும். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரீஜியன் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. இந்தந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து ரீஜியனுக்குள்ளே வரணும். இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எல்லா ஆப்ஜெக்டும் செலக்ட் பண்ணி என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா, ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சாலிட் போயிட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற அந்த டூலை எடுத்துக்கிட்டேன். ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து சாலிடாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து நார்மல் லைன் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி சர்ஃபேஸாகவும் க்ரியேட் பண்ணிக்க முடியும், சாலிடாகவும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதே வந்து இப்போ நீங்கள் வந்து பாலிலைன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, பாலிலைன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து ப்ராப்ளம் வராது. ட்ரா பண்ணியாச்சு. இது லைன் வந்து கட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக, இல்லை இது இந்த ஷேப்லேயே உங்களுக்கு வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரூட் சாலிடில் எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது பாருங்கள். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். நம்ம என்ன ஷேப்பில் 2D வரைஞ்சோமோ அதே ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த கார்னரில் கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இது வேணால் ஃபுல்லாக டர்ன் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு தெரியுதுங்களா, கார்னரில் நம்ம டர்ன் பண்ண மாதிரி காமிச்சோம். இதே மாதிரி தான். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாலிக்கன் நான் வரைஞ்சிக்கிறேன். நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்குது. நான் வந்து ஒரு 12 கொடுத்துக்கிறேன். ஓகே, சென்டர் பாயிண்ட் கேட்குது. இதை வந்து சென்டர் பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டேன். இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள், சர்க்கும் ஸ்கிரைப்டுன்னு கேட்குது. நான் வந்து இன்ஸ்கிரைப்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற, இப்போ சாலிடில் எக்ஸ்ட்ரூட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஹோம்லையும் இருக்கும். ஹோமில் உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா சாலிடு சர்ஃபேஸில் உள்ளது தான் அதுலேயும் இருக்குது. ஆனால் அதிகமாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் டேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய இந்த இருக்க பாருங்க, புல் டவுன் பண்ணினாக்கா எக்ஸ்ட்ரூடு, லாஃப்ட்டு, ரிவால்வ், ஸ்வீப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரூடை கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் ஃபங்க்ஷன் தான். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு சாலிடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த சாலிடு எல்லாமே கோஆர்டினேட்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஃபியூச்சரை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகாது. இதெல்லாம் பார்த்தா சைல்டாக தான் இருக்கும். கோஆர்டினேட்டர் மட்டும் தான் பேரண்ட் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஹோம் போயிட்டேன். ஹோமில் நிறையா டூல்ஸ் இருக்குது. அதுமாரி வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாலிகேனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 சைடு வேணும் அப்படின்னாக்கா 5 செலக்ட் பண்ணிட்டேன். சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இன்செப்ட் கொடுத்துட்டேன். ஓகே, போயிட்டு இதில் எக்ஸ்ட்ரூடு செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து சாலிட் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்லாம் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்குவோம். பண்ணி எரேஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்து ரிவால்வ்.
ரிவால்வுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். ஏஆர்சி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஒரு ஆர்க்கு வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து நான் கொடுத்துட்டேன். ஒரு லைன் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ செலக்ட் பண்ணியிருந்தாலும் தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கும். நான் இதை வந்து ஒரே ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ரீஜியன் பண்ணிக்கிறேன். ஆர்இஜி ரீஜியனுக்கு கமெண்ட் வந்து ஆர்இஜி கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். தனித்தனி ஆப்ஜெக்ட்லாம் வந்து இதெல்லாம் ரீஜனுக்குள்ளே வரணும்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிவால்வ் சாலிடில் ரிவால்வ் அப்படிங்கிறத அந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆப்ஜெக்ட் இருக்குது, எந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிவால்வ் பண்ணணும்னு கேட்குது கமெண்டில். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குது. இப்போ வந்து இந்த பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட் கேட்குது. இந்த பாயிண்ட் எண்டு பாயிண்ட் தான். இப்போ அப்படியே நம்ம டர்ன் ஆகுது பாருங்கள். இதில் அந்த ஐசோமெட்ரிக் வியூ போய்ட்டு இன்னும் பளிச்சுன்னு தெரியும். ஐசோமெட்ரிக் வியூ போயிட்டேன். ஜூம் பாருங்கள் தெரியுது. இப்போ நீங்கள் ரிவர்ஸில் பார்க்கணும் அப்படின்னாக்கா கமெண்டில் ஆர் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் காட்டணும். இது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். எவ்வளோ ஆங்கிள் வேணும் உங்களுக்கு? பாதி போதும், இல்லை முக்கால்வாசி வேணும், இல்லை ஃபுல்லாக வேணும் அப்படின்னா 360 அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாக்க 360 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணினாக்க ஃபுல் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். தெரியுதுங்களா? நம்ம வந்து ஃபுல் ஆப்ஜெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகி நிற்கும். இப்போ வேறு ஒரு நான் டாப் போயிட்டேன். வேறு ஒரு ஸ்கெட்சை வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஹோம் போயிட்டு இதில் வந்து பாலிலைன் கொடுத்துக்கிறேன். நான் பாலிலைன் கொடுத்ததுனால ரீஜன் கொடுக்க தேவையில்லை, ஒரே லைனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ ஸ்கெட்சை வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து செலக்ட் ஆகும். இப்போ எல்லா சைடுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து சாலிடில் ரிவால்வ் போயிட்டேன். எந்த ஆப்ஜெக்ட் கேட்குது, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குது. நான் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ரிவால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டு. ஐசோமெட்ரிக் வியூஸ் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இதை வேஸ்ட் பண்ணி பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம வந்து ஆர் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே ரிவர்ஸில் இதாகிடும். பார்க்குறதுக்கு விசிபிளாக தெரியும். இந்த மாதிரி இப்போ நம்ம இப்போ வந்து எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து அந்த டயக்ராம் வந்து ஜூம் பண்ணிக்குவோம். இப்போ அதே வந்து ரிவால்வ் போயிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரிவால்வ் ஆகணும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டயக்ராம் வேறு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த லைனை பேஸ் பண்ணி வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து 360 தேவையில்லை, ஒரு 180 போதும் அப்படின்னாக்கா 180 அப்படி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணினாக்கா ஆஃப் சர்க்கிள் நமக்கு கிடச்சிடும். இதான் வந்து ஆஃப் சர்க்கிள். டயக்ராம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 360 வேணும்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து டர்ன் ஆகி கிடைக்கும். 180னாக்கா அதில் ஆஃப் சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து டாப் போயிட்டேன். அதை டர்ன் பண்ணி கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு
அதை வந்து எப்படி வந்து ஸ்பேராக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, லைன் எடுத்துக்கிட்டேன், எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாடிஃபைங்கில் வந்து ட்ரம் எடுத்துக்கிட்டு இந்த ஆஃப் சர்க்கிளை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ வந்து சாலிட் போயிட்டு ரிவால்வ். இது தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா, இது ஒரே ஆப்ஜெக்டாக ஆகணும்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எஸ்கேப் நான் கொடுத்துட்றேன், ரீஜியன் பண்ணிப்போம். REG கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு ஒரே ஆப்ஜெக்டாக கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்டாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரிவால்வ் போயிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்ட்ரை கொடுத்துருங்க. எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணால் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து ஐசோமெட்ரிக் வியூ போய்க்கும். இதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ நமக்கு வந்து விசிபிளாக தெரியுதுனாக்கா ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். R கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ரிவர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு குவார்ட்டர் வேணும், இல்லை ஒரு ஆஃப் சர்க்கிள் வேணும், ஆஃப் சாலிட் போதும் எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்கொயர் வேணும்னா 360 ஊற்றினா ஃபுல்லாக. ஏன்னா ஏற்கனவே உள்ள அந்த டூல் இருக்குல்லையே அந்த ப்ரிமிட்டிவ், அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பேராக. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்பேரு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த டூல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது முக்கால்வாசி உங்களுக்கு போதும், எனக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இப்படி கூட ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஆங்கிள் வேணுமோ அந்த எந்த பொசிஷன் உங்களுக்கு வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மவுஸ்லேயே கிளிக் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடும். நான் ஃபுல்லாக கொடுக்காம தெரியுதுங்களா, கட் பண்ண மாதிரி கொடுத்துருங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூஸ் கொடுத்து பேக் போய்க்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக பண்ண எப்படி வரும் பார்ப்போம். ரிவால்வ் போயிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இந்த பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து கீபோர்டில் வந்து 360 கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். நமக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிடும் அந்த ஸ்பேரு. இந்த ஸ்பேர் கிரியேட் ஆகிடுச்சு. நமக்கு 2Dயில் ஒரு ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்பேராக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டூல் வேணுமோ அது எல்லாத்தையுமே உங்களால் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரிவால்வ் பண்ணி எக்ஸ்ட்ரூடு ரிவால்வ் ரெண்டு தான் மேஜராக நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி இந்த மாதிரி 3D ஆப்ஜெக்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். 2Dயை 3Dயாக மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்வீப்பும் லாஃப்ட்டும் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.